அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் திருமுறை அருளாசியுரை நிகழ்வு பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாரதத்திலிருந்து வருகை தந்துள்ள அருட்குரு ஸ்ரீமத் பாமதேவ சிவாக்கர தேசிய சுவாமிகள் திருமுறை அருளாசியுரையை வழங்கினார். அடி கணபதி வர அருளினல் மிகு கொடை படி வீரர் பயில் வலிவல முறையே. இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், அகில இலங்கை இந்து மாமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நம்முடைய இலங்கை நாடு ஒரு புண்ணிய திருநாடு. குபேரன் ஆண்ட நாடு இந்த நாடு. பஞ்ச ஈச்சரங்களை உடைய புண்ணிய தலம், புண்ணிய நாடு இந்த இலங்கை திருநாடு. அப்பேற்பட்ட இலங்கை திருநாட்டில் அந்த காலத்தில் இங்கே இருக்கிற பெரியவங்கள்லாம் பஞ்சபுராணம் பாடாமல், புராண படனம் செய்யாமல் அன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு கிடையாதுங்கிற வழக்கம் இருந்த ஒரு நாடு. திருமுறையை கேட்டால் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள். அவங்க உடம்புல வர வியாதி போயிடும், அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டம் போயிடும். திருமுறை என்பது தங்க மாதிரி, வைர மாதிரி. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. புண்ணியம் செய்தால்தான் இந்த திருமுறை ஓசையும் திருமுறை பாடக்கூடிய நல்ல இயல்பும் எத்தனையோ ஜென்மங்கள்ல அவர்கள் சிவபுண்ணியம் செய்தால் ஒழிய இந்த திருமுறை அவர்கள் காதுல போய் விழாது. அப்படி காதுல விழுந்ததுன்னா சிவன் அருள் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்ன அர்த்தம்?